திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் அசபை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல். ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாய், ஈரெழுத்தாலே இசைந்து அங்கு இருவராய், மூவெழுத்தாலே முளைக்கின்ற ஜோதியை, மா எழுத்தாலே மயக்கமது உற்றதே. ஓரெழுத்துங்கிறது இந்த ஓம் என்ற பிரணவம். அகாரம், உகாரம், மகாரம், விந்து, நாதம் என்ற 5 தொகுதி தான் இந்த ஓம். இதை சமட்டி பிரணவம்னு சொல்லுவாங்க. இந்த 5ஐயும் தனித்தனியா பார்த்தா வியட்டி பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓம் என்ற எழுத்தா சொல்லப்படக்கூடிய சமட்டி பிரணவத்தின் பொருளா இருக்கிறது லய சிவன். அதாவது அருவ நிலையில உலகெங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய சிவபெருமான். அப்புறம் ஆ உ என்று 2 எழுத்தா சொல்லப்படுவது சூக்ம வியட்டி பிரணவம். அந்த எழுத்தின் பொருள் என்னன்னா சிவமும் சக்தியும். அந்த போக சிவன் அவரு இந்த அரு உருவ மூர்த்தியா இந்த உலகத்தை தொழிற்படுத்த நினைக்கிற நேரத்தில் அப்படி இருக்காங்களாம். அப்புறம் ஆ உ என்ற 2 எழுத்தோட மகாரம் சேர்த்து 3 எழுத்தா சொல்லப்படுவது தூள வியட்டி பிரணவம். அந்த எழுத்தின் பொருளாக இருக்கிறது அயன், அரி, அரண். அந்த மூவராக இருக்கக்கூடியவர் இந்த அதிகார சிவபெருமான் தான். இவர் உருவமூர்த்தியாக இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற தொழில்களுக்கு தலைப்பட்டு நிற்கின்ற சிவன். இந்த திரு 5 எழுத்துல மகாரத்தின் பொருளாக இருக்கிறது மலம். அந்த மலத்தின் மறைப்பால இந்த உலகமெல்லாம் இதை உணராம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதான் ஓ என்ற எழுத்தால உலகத்துல கலப்பா சிவன் முழுசா கலந்து இருக்காரு. அதை பிரிச்சா ஆ பிளஸ் ஊ என்ற ஈரெழுத்தாகும். அந்த 2ம் சிவன் சக்தி 2கையும் குறிக்கும். இல்லாட்டி நம்ம பரமான்மா, உயிர், ஜீவான்மா என்று 2ஐயும் சொல்லலாம். 3 எழுத்துங்கிறது ஆ உ இம் என்ற இது அப்ப உலகத்தை தோற்றும் பொழுது அந்த பேரொளி பிரமா வர்றாரு சாமி. அப்படி பேரொளியின மாயினை குறிக்கக்கூடிய அந்த மா என்ற எழுத்து உயிரை மயக்க செய்யக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த பிரணவத்தை அதனுடைய ஒவ்வொரு அந்த எழுத்தினுடைய பொருளறிந்து உணர்ந்து ஓதனி அவனுடைய திருவடியை சென்று சேரலாம். அதாவது அந்த ஒவ்வொரு எழுத்தையும் முறைப்படி உணர்ந்து ஓதுனா படிமுறையில் நம்ம உய்தியை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சித்தியார் பாட்டு ஒன்று சொல்லும். நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் புவன போகம் தனு கரணமும் உயிர்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே. நித்த பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் அருவமாக இருக்காரு. ஏக நிலைமா உலகெல்லாம் முழுசா ஏகமாக இருக்காரு. வித்துமாய் அசித்தாய் அப்படிலாம் இருக்க வியாபியாய் விமலனுக்கு ஒரு சக்தியாக இருக்கிறது மாயை. அதனால புவன போகம் தனு கரணபோ இதெல்லாம் உயிர்க்காக செஞ்சு கொடுக்குறாரு. அப்புறம் இந்த மாயை மலமாக இருக்கக்கூட மாயை மயக்கத்தையும் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாடல். உலகத்திற்கு முதல் காரணம் மாயை. அந்த மாயையிலிருந்து தான் இறைவன் உலகத்தை தோற்றுவிக்கிறார். அதை சொல்லக்கூடிய பாடல்கள். திருச்சிற்றம்பலம்.